ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. ஸோ ரொம்ப நாளாக நம்ம இந்த ஜனநாயகனோட அப்டேட்னு கேட்டுட்டு இருக்கோம். இது படம் தேட்டரில் வருமா, ஓடிடியில் வருமா, என்னென்ன இவ்வளோ வச்சு இழுத்துட்டு இருக்காங்க. ஏன்டா ஒரு படத்துலையாட இவ்வளோ பொலிட்டிக்ஸ் பண்ணுறீங்க? ஒரு படம் ஜஸ்ட் ஒரு படம், அது ஃபைனல் ஃபேர்வெல் படம். ஆனால் இதையாச்சும் ரிலீஸ் பண்ண விடுங்கடா. ஒரு படத்துக்காட இவ்வளோ சீப் பொலிட்டிக்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஏன்னா ஜனவரி 9th இறங்க வேண்டிய படத்தை இப்படி போட்டு ஏன்டா எடுத்துட்டு இருக்கீங்க? உனக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இல்லையாடா தான் கேட்குறோம். நாங்களே வருஷத்துக்கு ஒரு தடவை தளபதி படம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். இந்த படம் ஆச்சு ஒழுங்காக என்ன சொல்றதுக்கு ரிலீஸ் பண்ணி தொலைங்கிறடா, இல்லைன்னா ஓடிடிலேயாச்சும் போட்டு தலங்கடா. நீங்கள் என்ன சொல்றது, இந்த ஃப்ரஸ்ட்ரேட்டடாகி என்ன சொல்றது, பிபி பிளட் ப்ரெஷர் சுகர்லாம் இல்லாதவனுக்கு ஏறுற மாதிரி இருக்குடா. என்னடா பண்ணிருக்கீங்க? இவ்வளோ அநியாயமாக பண்ணிட்டு இருக்காதுங்கடா. ஏதாச்சும் முடிவு எடுங்கடா. இந்த ப்ரொடியூசரை பார்க்க தான் ரொம்ப பாவமாக இருக்கு. என்னன்னா இப்போவே 100 கோடி ரூபாய் நஷ்டம் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த டிக்கெட்லாம் ரீஃபண்ட்லாம் திருப்பி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நிறைய வார்த்தைகள் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ ரொம்ப நஷ்டத்தில் இருக்காரு. ஸோ இந்த படம் இன்னும் டிலே ஆகாமல் இருக்கிறதுக்கு வேண்டி அவர் சைட்லேருந்து கேஸ் போட்டிருந்தாரு. ஸோ அவர் இந்த கேஸை அங்கே போய் இங்கே போய் இந்த பேச்சு போது அந்த பேச்சு போது அப்படி மாறி வந்து அவரே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி ரெண்டாச்சும் பண்ணி தொலைங்கடான்னு சொல்லி அவரே விட்ரா பண்ணிட்டாரு கேஸ். இப்போ கூட அவங்க எடுத்து போயிட்டு இருக்காங்க. இப்போ கூட அவங்க சொல்றதுன்னா April 30 கழிச்சு தான் ரிலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன அநியாயம்னு தெரியல. ஒரு படத்துக்கு இவ்வளோ சீப் பொலிட்டிக்ஸ் எதுக்கு பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு படம் ஒரு தேட்டரில் எவ்வளோ நாள் ஓடும்? ஒரு 1 month ஓடுமா, இல்லை 2 month ஓடுமா? முன்னாடி எல்லாம் என்ன சொல்றது, ஒரு வருஷம் 6 மாதம் ஓடின படங்கள் இருக்கான. இப்போ அப்படித்த படம் மாதிரி இல்லை இப்போ எடுத்த படங்கள். ஸோ கூடி போன ஒரு தேட்டரில் ஒரு படம் 1 மாதம் 2 மாதம் அதுக்கப்புறம் எடுத்துருவாங்க படத்தை. ஸோ இந்த 2 மாதம் 1 மாதத்துக்கு இவ்வளோ அட்ரோசிட்டி எதுக்கு பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஒழுங்காக அந்த படத்தை ஒன்றே தேட்டரில் இறக்குங்க, இல்லைன்னா ஜஸ்ட் ஓடிடிலாட்ட போட்டு தொலைங்கடா. எனக்கு தெரிஞ்சு இந்த விஜய் சாருக்கு வேண்டி தான் இந்த ப்ரொடியூசர் இப்படியே இப்போவுமே ஓடிடிக்கு கொடுக்காம இருக்காருன்னு நினைக்கிறேன். உங்களுக்கே தெரியும், மாஸ்டர் இந்த படத்தில் இந்த கொரோனா டைமில் விஜய் சாருக்கு வேண்டி விஜய் சார் சொன்னது ஒரு வார்த்தையினால தான் அந்த ப்ரொடியூசரே தேட்டரில் படம் இருக்கிறாங்க. அது மாதிரி தான் இந்த ப்ரொடியூசர் என்ன நினைக்கிறாருன்னா, விஜயோட படம்னா தேட்டரில் செலிப்ரேட் பண்ண வேண்டிய படம். விஜயோட படமே செலிப்ரேஷன், ஒரு தீபாவளி, இந்த பொங்கல், இது மாதிரி ஒரு செலிப்ரேஷன் தவிர என்ன சொல்றது, ஒரு ஸ்பீஷியஸ் டேன்னு நமக்கு சொல்லலாம் அந்த விஜயோட படம் இந்த ரிலீஸ் வரும்போதெல்லாம். ஸோ இந்த படம் விஜயோட படம்ங்கிறது ஒரு தேட்டரில் கொண்டாட வேண்டிய படம். ஸோ அதனால தான் இப்போ அந்த நல்ல மனுஷன் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லலாம். இல்லைன்னா எப்போவே அந்த நஷ்டம் வர்றதுக்கு முன்னாடியே எப்போவே இந்த ஓடிடிக்கெல்லாம் கொடுத்து தள்ளி இருக்கலாம். என்னன்னா கோடியாக பணம் வச்சுட்டு ஓடிடி எங்க கூட்ட கொடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த ப்ரொடியூசர் அதுக்கு போகலை. காரணம் விஜய் சாரோட நிலைமையில புரிஞ்சுட்டு தான் அவரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. முதல்வன் படத்துல தான் இந்த நம்ம என்ன சொல்றது, அர்ஜுன் சார் சொல்லுவார், இந்த ரெகுலர்ன்ட்டு கடைசியா என்னை அரசியல்வாதி ஆக்கிட்டாங்களடான்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி தான் எனக்கு இப்போ மைண்டில் வருது. என்னன்னா நார்மலி அந்த அஜித்தோட ஃபேன்ஸ் தான் அந்த வலிமை படம் இறங்கிறதுக்கு முன்னாடி அப்டேட் கொடுன்னு எங்கே பார்த்தாலும் எந்த ஆக்டர் கூட இன்டர்வியூ எடுத்தாலும் அதுக்கு கீழே கமெண்ட்லாம் போடுவாங்க யூடியூப்லலாம், வலிமை அப்டேட்னு. ஸோ அது மாதிரி எங்களையும் ஜனநாயகன் அப்டேட்னு கேட்க வச்சுட்டீங்களாடா, அந்த சிச்சுவேஷன் எங்களையும் கொண்டு வந்துட்டீங்களாடான்னு தான் சொல்ற வேண்டி இருக்கு. ஸோ தளபதிக்கு இது தளபதி ஃபேனுக்கு ரொம்ப பெரிய சோதனை இல்லை, இது ஒரு சோதனை ஒன்று தான். எங்களையும் தலை ஃபேன்ஸ் மாதிரி ஆக்கிட்டீங்களாடா.